வணக்கம். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வயது முதிர்வு மற்றும் அவருடைய உடல்நலம் காரணமாக அடிக்கடி தனியார் மருத்துவமனைக்கு சென்று தொடர்ந்து சிகிச்சை பெறுவதும், முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரை நேரில் சென்று நலம் விசாரித்து வருவதும் தொடர்ந்து வருகிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் அவர்கள் போட்டியிடுவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரு மூத்த அமைச்சர், ஒரு நீண்ட காலம் பார்த்தோம்னால் அரசியலில் பணியாற்றி வரக்கூடிய ஒரு தலைவர், எம்ஜிஆர், கலைஞர் உள்ளிட்ட பல்வேறு மூத்த தலைவர்களிடமும் பணியாற்றி வந்த துரைமுருகன் அவர்களுக்கு தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அவருக்கு வயது 87 ஆகிறது. தற்பொழுது அவர் கால்வலி காரணமாக தற்பொழுது ஆயிரம்விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த சில நாட்களுக்கு ஓய்வில் இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. வீடு திரும்பினாலுமே கூட அவர் பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா கட்சி பணியாற்ற முடியாது என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று காட்பாடி தொகுதியில் இந்த முறை அவர் போட்டியிடுவாரா அல்லது வேறொரு திமுக நிர்வாகிகளுக்கோ அல்லது கூட்டணி கட்சிக்கோ வழங்கப்படுமா என சொன்னால், காட்பாடி தொகுதியை எடுத்துக்கொண்டோமேனால் திமுக ஒரு கோட்டை என்றுதான் சொல்ல வேண்டும். நீண்ட காலமாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. இந்த நிலையில் தற்பொழுது அவர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல் தொடர்ந்து திமுக நிர்வாகிகளை சோர்வடைய செய்திருக்கிறது. விரைவில் அவர் நலம் பெற்று வீடு திரும்புவார் என்றும் தகவல் கிடைக்கிறது.